Hey guys, welcome back to Multiply Hoops. So இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு DIY வீடியோ. நம்மக்கிட்ட உள்ளன் த்ரெட் ஆகட்டும், ஆங்கர் த்ரெட் ஆகட்டும், எம்ப்ராய்டரி த்ரெட் ஆகட்டும் நிறைய ஸ்க்ராப் த்ரெட் இருக்கும். ஸ்க்ராப் த்ரெட்டுங்கிறது என்னென்னா வேஸ்ட் த்ரெட். அதாவது நம்ம ஒன்ஸ் எம்ப்ராய்டரி முடித்தோடனே சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் த்ரெட் எல்லாம் மிச்சமாயிரும் இது மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரே இடத்துல போட்டு வச்சிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அது சிக்காயிடும். ஸோ அது வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து இந்த ட்ரெஸ்ஸோடெல்லாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு திக் கார்ட்போர்ட், அதாவது சார்ட்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் சார்ட் பேப்பர் வாங்கி கூட இது பண்ணிக்கலாம். நீங்கள் சார்ட் வாங்கும்போது பிளாக் சார்ட் வந்து ஒயிட் சார்ட்டை விட திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக் சார்ட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ரெண்டு சைடும் பாதி மட்டும் கட் பண்ணுங்கள். எப்படின்னு பாருங்கள், பாதி மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே த்ரெட்டோட ஒரு எண்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஃபுல்லாக சுற்றிட்டு மறுபடியும் அந்த த்ரெட்டை அந்த ஸ்லிட் ஒன்று போட்டிருக்கீங்கள்ல அதுக்குள்ளேயே நுழைச்சி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா த்ரெட்டையுமே நம்ம சுற்றி வச்சுக்கலாம். ஆன்லைனில் அமேசானில் த்ரெட் ஆர்கனைசர், எம்ப்ராய்டரி ஃப்ளாஸ் ஆர்கனைசர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு மெட்டீரியல் கிடைக்கும். சின்ன பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்கும் இந்த மாதிரி ஸ்லிட்ஸோட. ஸோ அதுலேயும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து செலவில்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் மோஸ்ட்லி நான் திங்க் பண்ணுவேன். ஸோ அதனால் இது வந்து ஒரு DIY டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வேஸ்ட் பாக்ஸோ இல்லை வந்துட்டு பிளாஸ்டிக் பாக்ஸு, பிளாஸ்டிக் கண்டெய்னர், வாட்ச் பாக்ஸு ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல நம்ம யூஸ் பண்ணாத ஐட்டம், அந்த பாக்ஸ்க்குள்ளே இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா த்ரெட்டையுமே நான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வந்து ஒரு ஓல்டு வாட்ச் பாக்ஸ் என்கிட்ட இருந்தது. ஸோ அதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த உள்ளன் த்ரெட்டில் பார்த்திங்கன்னா அந்த பண்டிலில் சின்னதாகிடும் தெரியுமா, ஃபைனல் பார்ட் ஆஃப் பண்டில். ஸோ அது வந்து என்னோட உள்ளன் த்ரெட் ஆர்கனைசர் ட்ரேக்குள்ளே வச்சா அது வந்து காணாமல் போயிடுது. அதாவது அது வந்து உள்ளே போயிடுது. ஸோ பெரிய பண்டில் மட்டும்தான் மேலே நிற்குது. நான் யூஸ் பண்ண அது வந்து வேனிஷ் ஆகிடுது என் கண்ணுக்கு தெரியாமல். ஸோ அதனால அந்த மாதிரி சின்ன சின்ன பண்டிலை வந்து இதுக்குள்ளேயே நான் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் இது வந்து மிஸ் ஆகாமல் நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதே கலரில் இருக்கிற பெரிய பண்டில் யூஸ் பண்ணுவேன். இந்த ட்ரே ஏற்கனவே என்னோட உள்ளன் த்ரெட் ஆர்கனைசர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த உள்ளன் த்ரெட் ஆர்கனைசருக்குள்ளே அந்த ட்ரேக்குள்ளே இந்த பாக்ஸையும் நான் ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் இது வந்து ஹேண்டியாக இருக்கும், எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ கைஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ கைஸ். தேங்க்யூ, பை.